பகல் உணவு திட்டத்தை நடத்த போவது ஆசிரியர்களேன்னே. அவர்கள் கல்வித்துறை அதிகாரிக்கே கட்டுப்படணும்னே. அவர்கள் உங்களை எதிர்பார்ப்பதே சரின்னே. இப்போது நீங்க போய் தொடங்கி வைத்து விடுங்கள், பிறகு வேறு ஊர்களுக்கு நான் வருகிறேன்னே என்றார். ஆனால் நேத்து சுந்தரவடிவேலு பிடிவாதமாக இருக்கவே வேறு வழி இல்லாமல் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க ஒத்துக்கொண்டார் காமராஜர். அதற்காக குறிப்பிட்ட 2 நாட்களை ஒதுக்கி கொடுத்தார். முதல் நாள் முதல் நிகழ்ச்சியை எட்டயபுரம் அரசின் தொடக்க பள்ளியில் முதலமைச்சர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஊர்களில் மதிய உணவு திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருந்தது. இத்தகைய ஏற்பாடுகள் அனைத்தும் முன்னேற்பாடாக செய்திருந்த போதிலும் எட்டயபுர அரசுக்கு காமராஜர் கொடுத்த தேதி சரிப்பட்டு வராததால் அதற்கு முன்னதாகவே வந்து மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைக்குமாறு முதலமைச்சர் காமராஜருக்கு வேண்டுகோள் விடுத்தார் அரசர். ஆனால் காமராஜருக்கோ மற்ற நாட்களில் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் இருந்ததால் நேத்து சுந்தரவடிவேலு அவர்களை அழைத்து, எட்டயபுர ராஜாவுக்கு நம்ம தேதி சரியா வரலன்னே, முன்னாலே வைத்துக்கொள்ள சொல்கிறார். அன்றைக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருப்பதால் என்னால வர முடியாதுன்னே. பகல் உணவு நடத்தணும் என்று கட்டாயம் பண்ண முடியுமான்னே. அவர் சௌகரியத்தையும் கவனித்துக் கொள்வதே முறையின்னே. நீங்கள் போய் தொடங்கி விடுங்கள், மற்ற ஊர்களில் முன்னரே திட்டமிட்டபடி நானே வந்து தொடங்கி வைக்கிறேன்னே என்றார் காமராஜர்.